நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மாமா சார், நீங்கள் கொடுத்த கம்பெனி எனக்கு வேண்டாம். உங்கள் ஷேர்ஸ்லாம் நீங்களே எடுத்துங்க. அதனால தானே பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை இப்போ முடிச்சிடுவோம். ஆனால் இந்த நல்ல தம்பியை இந்த மாதிரி கொலவெறியோட பார்க்கறத முதல்ல நிறுத்த சொல்லுங்க. எப்படி பார்க்கறாரு பாருங்க. நான் தான் கொலவெறியோட பார்க்கறேன். அவன் பார்வை பாருங்க, பார்வை ஃபுல்லா விஷம். இப்போ கூட பாருங்க, துப்பாக்கியோட தான் வந்திருப்பான். நல்லா சர்ச் பண்ணி பாருங்க. துப்பாக்கியை முதல்ல எடுத்தது யார் மாமா சார்? அவர் தானே. கேளுங்க, அவர் தானே எடுத்தது முதல்ல. நான் எடுத்தேன்னா சும்மா மிரட்டுறதுக்காக எடுத்தேன். யார் முதல்ல சுட்டான்னு கேளு. நான் சுடல. அவங்க ஆளை என் மேல வந்து மோதுனா அது ரெண்டு பேர் கொஞ்சம் பேசாம இருங்க. அவர் முதல்ல பேசாம இருக்க சொல்லுங்க. ஆமா, யார் முதல்ல ஆரம்பிச்சது? நான் எதுக்கு பேசினேன்? ஜிஜே, ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம சண்டை போட்டா அது நமக்கு தான் பலகீனம், அரசிக்கு பலம். எனக்கு நீ எதிரி, உனக்கு நான் எதிரி, இதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு ஒரே எதிரி அரசி, அதை மறந்துடாதீங்க. நான் அதை மறக்கல. அவனுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க. மாமா சார், அவருக்கு எதிரி அரசு இல்ல, அவருக்கு எதிரி நான் தான். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆமா, இவன் பெரிய இவன். என்னடா அவன்? இவன் நல்ல தம்பி. ஜிஜே, பேசாம இருங்க. நாம எல்லாருக்கும் அரசி தான் எதிரி, அதை மறந்துடாதீங்க. அரசிக்கு உங்க மேலயும் சந்தேகம் இருக்கு. இல்ல மாமா சார், என் மேல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது பாருங்க, அன்னைக்கு ஃபைல் விஷயம் வந்து ஏதோ ஆஃபீஸ் விஷயம், யதார்த்தமா பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். அது வேற. அவங்களுக்கு என் மேல சந்தேகம் இல்லை மாமா சார். அந்த புல்லட்டை நான் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் தான். கொடுத்தனா கன்ஃபார்மா ஐயா தான் எதிரி. பாருங்க மாமா சார், பாருங்க, மிரட்டுறான் பாருங்க. அவர் புல்லட்டை மட்டும் அரசு கிட்ட காமிச்சாருன்னா மாட்ட போறது நான் இல்ல மாமா சார், எல்லாரும் தான். தப்பு செஞ்சவனை விட தப்பு செய்ய தூண்டினவனுக்கு தான் தண்டனை அதிகம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த புல்லட்டை கொடுக்க சொல்லுங்க. சரி, கொடுக்க சொல்றேன். இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம். நீங்க ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் மாமா சார்? நல்ல தம்பிக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். நான் எப்படி விடுதலை வாங்கி கொடுக்க முடியும்? நீங்க விட்னஸ் சொல்லி தான் நல்ல தம்பியை அரெஸ்ட் பண்ணாங்க. அதே விட்னஸை மாத்தி சொல்லுங்க, நல்ல தம்பியை ரிலீஸ் பண்ணுவாங்க. மாமா சார், நான் சொன்னதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும் மாமா சார். அதை எப்படி நான் மாத்தி சொல்ல முடியும்? போய் சொல்லுங்க, போலீஸ் மிரட்டினாங்கன்னு சொல்லுங்க. ஜிஜே, எனக்காக செய்யுங்க. நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன். நீங்க சொன்ன சரி. அப்ப முதல்ல புல்லட்டை கொடுக்க சொல்லுங்க. முதல்ல விட்னஸ் சொல்ல சொல்லுங்க. முதல்ல புல்லட்டை கொடுக்க சொல்லுங்க. முதல்ல விட்னஸ் சொல்ல சொல்லுங்க. எனக்கு நீங்க ரெண்டு பேருமே வேணும். அவரை ரிலீஸ் பண்ணுங்க. புல்லட் தானா வரும், அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க பொறுப்பெடுத்தா சரி. சொல்றேன். கோர்ட்ல அந்த 143 பேர் செத்ததுக்கு உண்மையான காரணம் யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்களே. நல்ல தம்பி, நல்ல தம்பி, நல்ல தம்பி. யுவர் ஆனர், जयदेव, जी जयदेव, जी जयदेव.
இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான நல்லதம்பி அளித்த விளக்கத்தை இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. அவர் தானாகவே முன்வந்து காவல்துறையிடம் சரணடைந்திருக்கிறார். போலி மருந்து தயாரிப்பில் நடந்த தவறுகளின் காரணமாக 143 பேர் இறந்த சம்பவத்திற்கு காரணமானவர் என்று காவல்துறையால் கைது செய்யப்பட்ட ஜிஜே என்கிற ஜெயதேவ் நல்லதம்பி சொல்லித்தான் போலி மருந்து தயாரித்ததாக முன்பு கூறினார். அதனால் நல்லதம்பியை கைது செய்ய கோர்ட் உத்தரவிட்டது. தலைமறைவாக இருந்த நல்லதம்பியை காவல்துறையினரும் தேடி வந்தனர். செய்யாத தவறுக்காக தண்டனை கிடைத்துவிடுமோ என்ற பயம் காரணமாக தலைமறைவானதாக நல்லதம்பி கூறியதை இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. மிஸ்டர் ஜெயதேவ் இன்று இந்த கோர்ட்டில் அளித்த சாட்சியத்தில் நல்லதம்பிக்கும் தான் போலி மருந்து தயாரித்ததற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும், நல்லதம்பி மேல் தனக்கு இருந்த தனிப்பட்ட கோபத்தின் காரணமாக நல்லதம்பி மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறியதாகவும் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் ஜெயதேவ் கூறினார். கோர்ட்டில் பொய்யான சாட்சிகளையும் தகவல்களையும் அளிப்பது மிகப்பெரிய குற்றம். ஆனாலும் ஜெயதேவ் ஏற்கனவே 143 பேர் இறந்த சம்பவத்திற்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறார். அதை கருத்தில் கொண்டு ஜிஜே என்கிற ஜெயதேவை இந்த கோர்ட் மன்னிக்கிறது. நல்லதம்பி குற்றவாளி என்பதற்கு தகுந்த சாட்சிகளோ ஆதாரங்களோ இல்லாத காரணத்தால் அவரை நிரபராதி என்று கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. பாத்தியா கலை, பாத்தியா? அன்னைக்கு அந்த விஸ்வநாதனை தப்பிக்க வச்சுட்டா, இன்னைக்கு அந்த நல்ல தம்பியை தப்பிக்க வச்சுட்டா. அவங்கள பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஜேஜேவை போலி மருந்து தயாரிக்க வச்சதா அவன் தான். உன் பாட்டிய கொலை பண்ணது அவன் தான். எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? நல்ல தம்பி பாட்டிய சுட்டப்ப அவன் தானே பார்த்தா. அந்த ரத்தத்தை பார்த்து அவன் துடிச்சான்ல, அந்த துடிப்பெல்லாம் எங்க போயிடுச்சு? அவனுக்கு விஸ்வநாதன் கொடுக்கிற பணம் தான் பெருசா போச்சு. பாசம் எல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. ஏமா, மேல்கோட்டுக்கு அப்பீல் பண்ணா நல்ல தம்பிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதாமா? நான் போஸ்டிங்ல இருந்தா அந்த கேஸ நான் டீல் பண்ணிருந்தா அவனும் தப்பிச்சிருக்க முடியாது, அந்த விஸ்வநாதனும் தப்பிச்சிருக்க முடியாது. அதுக்கு தானே என்ன கொலைக்காரின்னு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினாங்க, என்ன வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சாங்க. பாக்குறம்மா, உன் அண்ணன் இன்னும் என்னென்ன பண்ண போறான்னு நானும் பாக்குறேன். சை, அவனை பையன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா சார், வரலாமா? அதான் வந்துட்டீங்களே, உட்காரலாமா? அதான் உட்காந்துட்டீங்களே ஜிஜே, என்னாச்சு உங்களுக்கு? அது வந்து மாமா சார், ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேனா. முதல்ல ஆக்ஷன் வருது, பேச்சு அப்புறம் தான் வருது. நல்ல தம்பி ரிலீஸ் ஆனதுல நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா சார். ஒரு வேளை நல்ல தம்பியை கோர்ட்ல குற்றவாளி நிரூபிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, அரசு அதை வச்சு உங்களை குற்றவாளி ஆக்கிடுவாங்க. ஜிஜே, கேஸ் ஜெயிச்சாச்சு, நெகட்டிவா பேசாதீங்க, அதான் முடிஞ்சு போச்சுல்ல. அதுக்குள்ள மாமா சார், நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி வச்சா அது ஒரு அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். சரி மாமா சார், ஆனா ஒன்று, நல்ல தம்பி எப்பவுமே உங்ககிட்ட விசுவாசமா இருப்பார், இல்லைன்னு சொல்லலை. இப்போ கஷ்டப்பட்டு நீங்க தான் அவரை வெளியில எடுத்திருக்கீங்க, அதனால அவர் இன்னும் உங்ககிட்ட விசுவாசமா இருக்கணும். அதுக்கு நான் நன்றி சொல்லணும். எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் மாமா சார். உங்களுக்கு இல்லை. யாருக்கு மாமா? உதய்க்கு. பிரில்லியன்ட் பாய், ரொம்ப திறமையாக ஆர்கியூ பண்ணுறான். என் கேஸை உடைச்சான், நல்ல தம்பி கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான். உதய் நம்மக்கிட்ட இருந்தா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அவன் கேஸே இல்லாமல் ஆக்கிடுவான்.
ஆமாம் ஆமாம், கரெக்ட் தான். மாமா சார், உதய நான் தான் நமக்கு லீகல் அட்வைசரை ஆக்க சொன்னேன். அதை மறக்கலையா? நீங்கள் மறக்க மாட்டீங்க, மனசுலேயே வச்சுப்பீங்க. இன் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பெருசாக ஏதாவது கொடுப்பீங்க. எனக்கு இல்லை மாமா சார், உதய்க்கு நீங்கள் ஏதாவது பெருசாக செய்யணும். பண்ணணும். அது அரசிக்கு தெரியணும். தெரியாமல் இப்போவே நல்ல தம்பி கேஸை ஒன்றும் இல்லாமல் உடச்செரிச்சிட்டானே உதயன்னு அத்தை ஆடி போயிருக்காங்க. எனக்கு அதுதான் வேணும் ஜிஜே. மகனை வச்சு அம்மாவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். சரியா மாமா சார்? என்ன மாமா சார் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் அரசியை நினச்சி பார்த்தேன். பாவம் செந்தமிழ் அரசி. கரெக்ட் மாமா சார், பாவம்தான். செந்தமிழரசி, செந்தமிழரசி, செந்தமிழரசி. எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், சாட்சிகளை கலைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் செந்தமிழ் அரசிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசின் கோரிக்கை ஏற்கப்படாமல் இந்த கோர்ட் செந்தமிழ் அரசிக்கு ஜாமீன் வழங்கியது. செந்தமிழ் அரசி பெரிய போலீஸ் அதிகாரி, அவருக்கு சட்டம் தெரியும். சாட்சிகளை கலைக்க முயற்சிப்பது சட்ட விரோதம் என்பதும் தெரியும். இருந்தும் சாட்சிகளை கலைக்க முயற்சி செய்திருக்கிறார். சாட்சிகளை மிரட்டியும் இருக்கிறார். எனவே அவருடைய ஜாமீன் உத்தரவை ரத்து செய்து மறுபடியும் அவரை ஜெயிலில் அடைப்பதற்கு உத்தரவிட வேண்டும் யுவர் ஆனர். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். இந்த வழக்கில் நேரில் பார்த்த சாட்சிகள் எதுவும் இல்லை. அதனால சாட்சிகளை மிரட்டுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதனால தான் இந்த கோர்ட் இவங்களுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கு. இல்லாத சாட்சிகளை எப்படி யுவர் ஆனர் மிரட்ட முடியும்? எந்த சாட்சியை எப்படி மிரட்டினாருங்கிறது விசாரணை போது கோர்ட்டுக்கு தெரிய வரும். விசாரிக்கும் போது செந்தமிழரசி சாட்சிகளை மிரட்டினாங்கன்னு நிரூபிச்சா அவங்களோட ஜாமீனை தாராளமாக ரத்து பண்ணலாம். அதில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. நீங்க வேற யாரையாவது விசாரணை செய்ய விரும்புறீங்களா? ஏற்கனவே விசாரணை செஞ்சவங்களை மீண்டும் விசாரிக்க அனுமதி கோருகிறேன். நோ யுவர் ஆனர். அவங்கள நான் குறுக்க விசாரணை செய்ய அனுமதி வேண்டுகிறேன். உங்கள் வழக்கில் இதுவரைக்கும் மிஸ்டர் உதயதான் ஆர்கியூ பண்ணார், விசாரணையும் பண்ணார். இப்போ எதுக்கு நீங்க ஆர்கியூ பண்ணணும்னு சொல்றீங்க? உங்கள் லாயர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எஸ் யுவர் ஆனர், எனக்கு நம்பிக்கை இல்லை. யுவர் ஆனர், என் மேல போடப்பட்டிருக்கிற கேஸ் சாதாரண கேஸ் இல்ல. மிகப்பெரிய தேச விரோத செயலை மூடி மறைக்கிறதுக்காக, அந்த குற்றவாளிகளை தப்பிக்கிறதுக்காக, திசை திருப்புறதுக்காக போடப்பட்ட வழக்கு. உங்கள் கணவர் கொலை செய்யப்பட்டது உண்மைதானே? கொலை செய்யப்பட்டாருங்கிறது உண்மை. அந்த கொலை நான் செய்யலைங்கிறது உண்மை. நான் நிரபராதினை நிரூபிக்கிறதுக்காக மட்டும் இல்லை யுவர் ஆனர். நம்ம நாட்டை நாசப்படுத்துற சில தேச துரோகிகளை, சில தேச விரோதிகளை அடையாளம் காட்டணும். அதுக்காக தான் நான் குறுக்கு விசாரணை பண்ணணும்னு நான் உங்ககிட்ட அனுமதி கேட்கிறேன். எஸ், பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், ஜிஜேவோட வைஃப் செல்வியை நான் விசாரிக்கணும். செல்வி, செல்வி, செல்வி. நான் தானே உன்னை பெத்த தாய்? ஆமா, பெத்த உடனே தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆமா, பல வருஷம் கழிச்சு நீ என்ன பார்த்த. ஆமா, என்ன பார்க்கறதுக்காக ஆசை ஆசையா ஓடி வந்த. ஆமா, தாய் பாசத்துக்காக ஓடி வந்த. ஆமா, நான் உன்னை ஏத்துக்கல.
இருந்து திரும்ப திரும்ப என்னை தேடி வந்த. ஆமா, நான் ஒரு போலீஸ் அதிகாரியா இல்லாம பிளாட்ஃபார்ம்ல குடிசையில ஒரு சாதாரண தாயா இருந்திருந்தா நீ என்னை தேடி வந்திருப்பியா? நான் உன்னை ஏத்துக்காம திருப்பி அனுப்புனேன். நீ திரும்ப திரும்ப வந்த. ஒரு கூலி வேலை செய்யறவளா இருந்திருந்தா நீ என்ன தேடி வந்திருப்பியா? தேடி வந்திருக்க மாட்ட. அப்படியே வந்திருந்தாலும் என்ன தூக்கி எறிஞ்ச பாவத்துக்காகத்தான் நீ குடிசையில இருக்க. கூலி வேலை செய்யறேன்னு என்ன ஏளனமா பேசிருப்ப. இப்ப என்ன தேடி வரத்துக்கு காரணம் பணம். என்கிட்ட இருக்கிற சொத்து அது உனக்கு வேணும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப அம்மா அம்மான்னு என்கிட்ட வர. இல்ல, நீங்க கொடுத்த அந்த 100 கோடி ரூபாய் சொத்தை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். வேண்டான்னு சொல்லிட்டு தானே போன. கொடுத்தது மறுக்காம வாங்கிருந்தா நீ சொத்துக்காக தான் வந்தேன்னு தெரிஞ்சிருக்கல. அதனாலதான் நீ வாங்கல. ஆனா உன் கணவர் ஜிஜே கிட்ட அந்த சொத்து பத்திரம் கொடுத்த உடனே நீ வாங்கிட்ட. வேண்டான்னு சொல்லி திருப்பி அனுப்பல. அனுப்புனியா? இல்ல, நான் என் புருஷன் அனுப்புனியா இல்லையா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அனுப்புல. நீ ஆசைப்பட்டது உன் கணவர் மூலமா வந்த உடனே அமைதியாயிட்ட. சோ சொத்துக்காக தான் நீ என்ன தேடி வந்த. இல்ல, நான் சொத்துக்காக வரல. சொத்து கிடைச்ச உடனே நீ ஏன் என்ன தேடி வரல? மிஸ்டர் விஸ்வநாதன் கிட்ட போயிட்ட. அவர் உனக்கு அப்பா. அவரே இந்த கோர்ட்ல சொல்லிருக்காருல்ல. அவர்கிட்ட 14 கம்பெனிகள் இருக்கு, நிறைய சொத்து இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு அவருக்கே தெரியாது. அதை வாங்கறதுக்காக நீ அவர்கிட்ட போயிருக்க. அதுக்காக தான் நீ அவரோட சேர்ந்து என் மேல பழி போடுற. என்ன சொன்ன? நான் உன்னை நினைச்சா அது நிறைவேற வரைக்கும் வெறி பிடிச்ச மாதிரி இருப்ப. அப்படித்தானே சொன்ன? அவரோட சொத்து எனக்கு கிடைக்கும்னு நினைச்சு நான் அவர்கிட்ட போல. சரி, அவருடைய ஒரு கம்பெனி ஜிஜேக்கு கொடுத்தாரு. எதுக்காக கொடுத்தாரு? நீ அவரோட மகங்கிறதுக்காக கொடுத்தாரா? இல்ல, ஏன் கணவர் அந்த கம்பெனியை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. எந்த பணத்தை கொடுத்து வாங்கினார்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினார்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஏன்னா அவர் பணம் கொடுத்து வாங்கல. என் கிட்ட சொத்து வாங்கின மாதிரி விஸ்வநாதன் கிட்ட உன் கணவர் மூலியமா சாமர்த்தியமா வாங்கிட்ட. இன்னும் நிறைய வாங்கணுங்கிறதுக்காக விஸ்வநாதன் கூடவே இருக்க. அவரை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நான் கொலை செஞ்சேன என் மேல பழிய போடுறேன். பண ஆசையில பெத்த தாய் மேலேயே பழிய போடுறேன். நீ போலாம். மிஸ்டர் விஸ்வநாதனை விசாரிக்க அனுமதி வேணும், யுவர் ஆனர். எஸ், கிராண்டட். விஸ்வநாதன், விஸ்வநாதன், விஸ்வநாதன்.
நீங்க செல்வியோட அப்பா. நான் செல்விய மகளா ஏத்துக்கல. நீங்களும் உங்க மனைவியும் செல்வி மேல பாச மழை பொழியறீங்க. அது எனக்கு பிடிக்கல. அந்த ஆத்திரத்துல நீங்க தேச விரோதின உங்க மேல பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன்னு நான் மிரட்டினேன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா. அப்படி சொல்லி மிரட்டினதுக்கு ஆதாரம் இருக்கா? அப்படியே நான் உங்க மேல பொய் கேஸ் போடணும்னு நினைச்சிருந்தா அது ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும்? சொல்லாம போட்டிருப்பேன்னு சொல்லி ஏன் உங்களை தப்பிக்க வைக்கணும்? செல்வியை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? நான் தான் செல்வியோட அப்பா. உங்க வைஃப் என்ன வந்து மிரட்டுறாங்கன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொன்னீங்க. அந்த கோபத்துல அவர் என்கிட்ட வந்து பேசினாரு. எங்களுக்குள்ள அது ஒரு பெரிய பிரச்சனையாய் நான் என் ஹஸ்பண்ட கொலை பண்ணிட்டேன்னு அரசாங்க வக்கீல் சொன்னாரு. சொன்னாரா? ஆமா. செல்வி நான் பெத்த பொண்ணுன்னு என் ஹஸ்பண்டுக்கு முதல்ல தெரியும். அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறப்போ நீங்க போய் நான் தான் செல்வியோட அப்பாட்ட சொல்றதுனால அவரே அதிர்ச்சி அடைய போறாரு, அவரே ஆத்திரப்பட போறாரு. நீங்க போலாம். அதெல்லாம் ஓகே மேடம். கார்த்திகேயன் சார் அவர் டைரியில் எழுதி வச்சிருக்கார், நான் செத்தா அதுக்கு காரணம் செந்தமன் அரசி தான். அதுக்கு என்ன சொல்றீங்க? என் மேல அவருக்கு வேற ஒரு கோபம் யோனர். என் பொண்ணு கலையரசி ஒரு கொலை பண்ணா. அவர் காப்பாத்தணும்னு நினைச்சாரு. நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன். கோர்ட் அவளை மண்டநிலை காப்பாத்துக்கு அனுப்பிச்சு வச்சது. அங்க அவ முழு பைத்தியமா ஆக்கப்பட்டா. அது என் கணவரால தாங்கிக்க முடியல. அவளை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. இப்படி பார்க்கறத விட பேசாம செத்து போயிடலான்னு என் மேல கோபப்பட்டார். இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நான் செத்தாலும் அதுக்கு காரணம் நீதான்னு அவர் வேதனையில சொன்னார். அதுதான் அவர் டைரியில எழுதியிருக்கலாம் இல்லையா? யுவர் ஆனர், நான் ஒரு போலீஸ் அதிகாரி. மிகப்பெரிய கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். பல கிரிமினல் கேஸ்களை நான் டீல் பண்ணிருக்கேன். மாட்டிக்காம எப்படி கொலை பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் போது நான் மாட்டிக்கிற மாதிரி கொலை பண்ணுவேனா யுவர் ஆனர்? நான் கொலை பண்றதா இருந்திருந்தா ஏன் துப்பாக்கியில சுட்டிருக்க மாட்டேன். 4 பேர் பாக்குற மாதிரி பொது இடத்துல சுட்டிருக்க மாட்டேன். யுவர் ஆனர், ஏன் கண்ணில் இருந்து போன புல்லட்டால அவர் சாகல, வேற ஒரு கண்ணில் இருந்து போன புல்லட்டால தான் அவர் செத்திருக்காரு. அது எப்படி மேடம்? உங்க ஹஸ்பண்ட் பாடியில இருந்த 2 புல்லட்டும் உங்க கன்ல இருந்து வந்ததுதான். பின்ன எப்படி உங்க புல்லட்டால சாகலைன்னு சொல்றீங்க? அந்த 2 புல்லட்ல வயிற்றுல பாஞ்ச புல்லட் மட்டும்தான் என் கண்ணில இருந்து வந்த புல்லட். மார்பிள பாஞ்ச புல்லட் வேற கண்ல இருந்து வந்தது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தப்பு நடந்திருக்கு யுவர் ஆனர். அந்த 2 புல்லட்டையும் சோதனை பண்ணி பார்த்தா தெரியும் யுவர் ஆனர். பின்ன எப்படி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரே கன்ல இருந்து வந்த புல்லட்னு இருக்கு? போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை விசாரிச்சா தெரியும் யுவர் ஆனர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நடந்த தப்புக்கு நான் தான் காரணம் யுவர் ஆனர்.
2 புல்லட்டும் ஒரே கன்லேருந்து வந்ததில்லை, 2 கன்லேருந்து வந்தது. தவறுதலாக ஒரே கன்லேருந்து வந்ததுன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டே யுவர் ஆனர். யாரோட நிர்பந்தத்தால அப்படி ரிப்போர்ட் பண்ணீங்க? நான் யாருடைய நிர்பந்தத்திலையும் அப்படி பண்ணல யுவர் ஆனர். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, ஒரு 10 வயசு பையனுக்கு வலது கண்ணில் பண்ண வேண்டிய ஆப்ரேஷனை கவனக்குறைவாக இடது கண்ணில் பண்ணியிருப்பாங்க. பாவம், அதனால் அந்த பையனுக்கு 2 கண்ணுமே பிரச்சனை ஆயிடுச்சு. அதே மாதிரி கவனக்குறைவாக தான் நான் இந்த ரிப்போர்ட்டை மாற்றி எழுதிட்டேன். செந்தமிழ் அரசி மேடம் என்னை பார்க்க வந்தாங்க. என்கிட்ட ரொம்ப அன்பாக பணிவாக பேசினாங்க. ரிப்போர்ட்டில் ஏதாவது தப்பு நடந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, தயவு செஞ்சு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் டாக்டர்னு என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அப்படி செக் பண்ணுறப்ப தான் நான் ரிப்போர்ட்டை தப்பாக எழுதின விஷயமே எனக்கு தெரியும். அரசி மேடம் கன்லேருந்து வந்த புல்லட் அவங்க வயிற்றில் பாஞ்சிருக்கு. அதனால் மிஸ்டர் கார்த்திகேயன் சாகலை. அடுத்த 5வது நிமிஷத்தில் இன்னொரு கன்லேருந்து வந்த புல்லட் அவர் நெஞ்சில் பாஞ்சிருக்கு. அதனால தான் அவர் இறந்திருக்காரு. நடந்த தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். இந்த கோர்ட்டில் வேணாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். இவரை நீங்க விசாரணை பண்ணணுமா? இல்லை யுவர் ஆனர், அவர் சொல்றது உண்மை. அதனால் அவர் விசாரணை பண்ண தேவையில்லை. நீங்க போலாம். யுவர் ஆனர், இவங்க கன்னில இருந்து வந்த புல்லட்டால மிஸ்டர் கார்த்திகேயன் சாகல. ஆனா இவங்க கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க இல்லையா, அட்டெம்ப்ட் டு மர்டர். அந்த பிரிவுல இவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் யுவர் ஆனர். ஏன் துப்பாக்கியை திருடி யாரோ சுட்டதுக்காக எனக்கு எதுக்கு சார் தண்டனை கொடுக்கணும்? உங்க துப்பாக்கி திருடு போயிடுச்சு, அதை திருடிட்டாங்கன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? என் மேல வழக்கு போட்ட விதமே போதும் சார் அதை நிரூபிக்கிறதுக்கு. யுவர் ஆனர், என்ன அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் ரத்னத்தை விசாரிக்க அனுமதி வேண்டும். எஸ், கிராண்டட். யாரோ ஒரு ஆள் என் கணவரை நான் ஷூட் பண்ணது பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு. நீங்க உடனே ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தீங்க. ஆமா. அவன் சொன்னது நம்பி நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணீங்க. ஆமா. ஃபோன் பண்ணது யாருன்னு நீங்க இப்ப அது கண்டுபிடிச்சீங்களா? இல்ல. 5 நிமிஷத்துக்குள்ள வேற ஒரு ஆள் வேற ஒரு கன்னால சுட்டது தெரிஞ்சிருக்கு. அந்த புல்லட் 5 நிமிஷத்துக்குள்ள பாஞ்சிருக்கலான்னு ரிப்போர்ட் சொல்லுது. 5 நிமிஷங்கிறது ஒரு குறிப்பா சொல்லிருக்காங்க. அது 2 நிமிஷமா இருக்கலாம், 1 நிமிஷமா கூட இருக்கலாம். உங்களுக்கு போன் பண்ணவன் நான் சுட்டது பார்த்திருக்கான். இன்னொரு கொலைக்காரன் சுட்டதை அவன் பார்த்திருக்கணும் இல்ல? நீங்க சுட்ட உடனே அவன் பயத்துல ஓடி இருக்கலாம் இல்லையா? பயந்து ஓடினவன் எப்படி சார் உங்களுக்கு துணிச்சலா போன் பண்ணா? யாரோ ஒருத்தன் போன் பண்ணா பாடியை போய் பாத்தீங்க, என்ன அரெஸ்ட் பண்ணீங்க. இதெல்லாம் உங்க ஸ்டேஷன் ஜெனரல் ரிப்போர்ட்ல எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கீங்களா? இல்ல. எழுதணுமா இல்லையா? எழுதணும். ஏன் எழுதல? ஜெனரல் டைரியில எழுதல, ஆனா எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். சரி, ஜெனரல் டைரியில எழுதல, உங்க பாக்கெட் டைரியில எழுதுனீங்களா? பாக்கெட் டைரியில் எழுதியிருக்கேன். என்ன எழுதுனீங்க? அதை இப்ப கோர்ட்ல காட்ட முடியுமா? அந்த பாக்கெட் டைரி தொலைஞ்சு போச்சு வரணும். ஜெனரல் டைரியில எழுதல, பாக்கெட் டைரி தொலைஞ்சு போச்சு. உங்களுக்கு போன் பண்ணவனை இன்னும் கண்டுபிடிக்கல. என் வக்கீல் சொன்ன மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ணா உங்களுக்கு பேர் கிடைக்கும். அவசர அவசரமா செயல்பட்டு இருக்கீங்க இல்ல வேற யாராவது சொல்லி அரெஸ்ட் பண்ணீங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தப்பு இருக்குன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இந்த கேஸை டீல் பண்ற உங்களுக்கு ஏன் சந்தேகம் வரல? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல போய் செக் பண்ணலையா? அங்க இருக்கிற லேப் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்க வெரிஃபை பண்ணலையா? அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்க போய் செக் பண்ணனும் உங்களுக்கு தெரியலையா? இல்ல அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே உங்களுக்கு தெரியலையா? ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். நீங்க போலாம்.
டிஜிபி கணபதி விசாரிக்க அனுமதி வேண்டும் யுவர் ஆனர். உங்களுக்கு மிஸ்டர் விஸ்வநாதனை தெரியுமா? தெரியும். தெரியாது. எந்த விஸ்வநாதனை கேட்குறீங்க? நான் உங்ககிட்ட ஒரு கேள்விதான் கேட்டேன். தெரியும் தெரியாது 2 பதில் சொல்றீங்க. எந்த விஸ்வநாதன் ஒரு கேள்வி வேற கேக்குறீங்க. ஏன் இந்த தடுமாற்றம் டிஜிபி சார்? எனக்கு நிறைய விஸ்வநாதன் பழக்கம், அதனால தான் அப்படி கேட்டேன். சரி, உங்களுக்கு நிறைய விஸ்வநாதன் தெரியும்னு சொன்னீங்களே, அதுல ஒரு 2-3 விஸ்வநாதனை சொல்லுங்களேன். சொல்லுங்க. பட்டுன்னு உங்களால சொல்ல முடியல, ஏன்னா நீங்க உண்மை சொல்லல. விஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் விஸ்வநாதன் மேல நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணேன். எனக்கு பின்னாடி என் போஸ்டுக்கு நீங்க வந்தீங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது அந்த கேஸ்ல இருந்து தான் அவர் விடுதலை ஆயிட்டாரே. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டேன். நியாயமா நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிருக்காது. அவரு குற்றவாளிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே. அந்த கேஸ்ல என் கூட ஒர்க் பண்ண அதிகாரிங்க கிட்ட நீங்க விசாரணை பண்ணீங்களா? இல்ல. ஏன் விசாரணை பண்ணல? நீங்க ஜாயின் பண்ண அன்னைக்கு அவங்கள டிரான்ஸ்பர் பண்ண உத்தரவு போட்டீங்க. அந்த கேஸ பத்தி தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கிட்டா தானே அந்த கேஸ பத்தி ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்களே, ஏன்னா உண்மையை கண்டுபிடிக்க நீங்க விரும்பல. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க நீங்க முன் வரல அப்படின்னு நான் சொல்லல சார். நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க போகலாம் சார். யுவர் ஆனர், நான் கேட்ட கேள்விகள் இருந்து அதுக்கு அவங்க பதில் சொன்ன விதத்துல இருந்து உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருக்கும். நான் என் கணவரை கொலை பண்ணல, கொலை பண்ண முயற்சியும் பண்ணல. நான் சொன்ன மாதிரி சில தேச விரோதிகளை, சில தேச துரோகிகளை காப்பாத்துறதுக்காக, நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக என் மேல கொலைப்பழி சுமத்திருக்காங்க. என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. என்ன பதவியில இருந்து தூக்க நினைச்சிருக்காங்க. நிரபராதியான என்ன விடுதலை பண்ணணும். உண்மையான குற்றவாளியை அரெஸ்ட் பண்ண இந்த கோர்ட் உத்தரவு விடணும். That's all, Your Honor. இந்த வழக்கு விசாரணையில் ஒன்று தெளிவாக தெரிகிறது. செந்தமிழரசி அவரது கணவர் கார்த்திகேயனை கொலை செய்யவில்லை. அவர் மீது கொலை வழக்கு போட யாரோ சிலர் முயற்சித்திருக்கிறார்கள். அதற்கு காவல்துறையும் துணை போனதா? இல்லை, கவனக்குறைவாலும் அலட்சித்தாலும் அவர்கள் தவறு செய்தார்களா என்ற சந்தேகம் எழுகிறது. ஆனால் அது உண்மை என்று இந்த விசாரணையை மட்டும் வைத்து முடிவு செய்துவிட முடியாது. எனவே மிஸ்டர் கார்த்திகேயனை கொலை செய்தது யார், எதற்காக கொலை செய்தார்கள் என்று கண்டுபிடிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. காவல்துறையின் மீது வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. செந்தமிழரசி நிரபராதி என்று கூறி அவரை விடுதலை செய்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இது வரைக்கும் நீ எனக்கு வக்கீலா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
மா என்ன இதெல்லாம்? சும்மா இருங்கம்மா. நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் நடந்த போராட்டத்துல தனி ஆளா நின்னு ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு திருஷ்டி பட்டிருக்கோம். உள்ள போங்க. என்ன தனியா விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கல்ல. கொலைகாரிங்கிற பழிய வேற என் மேல போட்டுட்டு போயிட்டீங்க. அந்த பழியெல்லாம் தொடச்சிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். நீங்களும் நானும் வாழ்ந்த சந்தோஷமான வாழ்க்கை பத்தி ஊர் பேசலைங்க. உங்களை நான் கொலை பண்ணதா மட்டும்தான் பேசினாங்க. பேசினவங்க வாயெல்லாம் அடைச்சிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். எவ்வளவு கல்லு நெஞ்சுக்காரியா இருந்தாலும் கணவர் இறந்துட்டா கலங்கிதான் போவா. அதுக்கு நான் தான் உதாரணம். நீங்க என் கூட இல்லைங்கிற வேதனை நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன்? பொம்பளையா மட்டும் இருந்திருந்தா நான் அழுது தீத்திருப்பேன். போலீஸ்காரியாவும் இருக்கேன். அதான் அழுகைய அடக்கி அடக்கி உள்ளுக்குள்ள நான் பட்ட வேதனை நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். டைரியில ஏன் அப்படி எழுதுனீங்க? நான் செத்தா அதுக்கு காரணம் அரிசியா தான் இருப்பான்னு ஏன் எழுதுனீங்க? பிள்ளைங்களோட பேர குழந்தைங்களோட 100 வருஷம் வாழணும், சந்தோஷமா வாழணும்னு நினைச்சவன் நானா உங்களை கொலை பண்ணுவேன்? நீங்க ரிட்டையர் ஆனதும் நான் என்ன சொன்னேன்? நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, நானும் ரிட்டையர் ஆயிட்டு உங்க பக்கத்திலே இருப்பேன், உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்னை விட்டு போயிட்டீங்க. விட மாட்டேங்க, நான் விடவே மாட்டேன். உங்களை கொலை பண்ணது யாரா இருந்தாலும் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நான் விட மாட்டேன். மா மா உங்க பொண்ணு, நம்ம பொண்ணு எனக்காக அழுதவ, எனக்காக துடிச்சவ. உங்க பையன் போயிட்டா, என்னை விட்டு போயிட்டா, போய் அங்க போய் சேர்ந்திருக்கா. இப்ப எனக்கு ஆறுதலா இருக்கிறது நம்ம பொண்ணு மட்டும்தாங்க. நில்லுங்க. உங்க அத்தை வீட்டுக்கு போய் பொன்னாடை எல்லாம் போத்தி வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க போகல, அவங்கள பார்க்கல. உங்க பாசமுள்ள அத்தையை போய் பார்க்காம நீங்க எப்படி இருக்கீங்க? அவங்க விடுதலையான சந்தோஷம் உங்களுக்கு இல்லையா? சந்தோஷம் இருக்கு, ஆனா வேதனை அதிகமா இருக்கு. உன்னெல்லாம் மனசு சரியில்லைன்னா பனகல் பார்க் போவேன், இல்லைன்னா பீச்சுக்கு போவேன். பீச்சில் இப்போ குதிரை குறுக்க நடுக்க நடந்துட்டே இருக்கு. அதனால பரவாயில்லன்னு பனகல் பார்க்ல போய் உட்காந்தேன். 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் போனேன். ஆனா வேதனையோட திரும்பி வந்திருக்கேன். அவங்க விடுதலை ஆனதுல உங்களுக்கு என்ன வேதனை ஜிஜே? அவங்க கோர்ட்ல ஒன்னு கேட்டாங்களே, சொத்துக்காக தான் நீ அவங்கள தேடி போனேன்னு சொன்னாங்கல்ல. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு செல்வி. இப்பதான் உங்க மனசு பாதிச்சதா? நான் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்த சொத்தை ஏன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு நான் கேட்டேன்ல. அவங்க மோகத்துல போய் வீசிட்டு வாங்கன்னு சொன்னேன், நீங்க கேட்கல.
கோர்ட்ல என்ன கேட்டாங்கல்ல, என்னால பதில் சொல்ல முடிஞ்சதா? அவங்க விடுதலை ஆவணுங்கிறதுக்காக கூசாம சொல்லிட்டாங்க. நான் பாசத்துக்காக தேடி வரல, பணத்துக்காக தான் தேடி வந்தேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க, நான் பணத்துக்காகவா அவங்கள தேடி போனேன்? தாயோட பாசம் கிடைக்கணுங்கிறதுக்காக தானே போனேன். இன்னைக்கு என்ன கோர்ட்ல கேவலப்படுத்திட்டாங்கல்ல. உங்களால அத்தனை பேர் முன்னாடி நான் அவமானப்பட்டு போனேன். செல்வி, எனக்கு தெரியுமா, கார்த்திகேயன் கொலை கேஸ்ல அவங்க கோர்ட்டுக்கு வருவாங்க, சாட்சி சொல்ல நீ போவ, அவங்க உன்னை இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியுமா? இந்த பார் செல்வி, உன் பேர்ல உங்க அம்மா எழுதி வச்சிருக்கிற சொத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன். உன் பாட்டி உன்னை வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே உன்னை சேர்த்துக்கிட்டு இந்த சொத்தை உனக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அது உனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமா இருக்கட்டும்னு நான் வாங்கிட்டு வந்தேன். சரி, சொத்துக்காக நீங்க விஸ்வநாதன் கிட்ட போய் சேர்ந்தீங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை என்னால மறுக்க முடிஞ்சதா? நீங்க அவர்கிட்ட கம்பெனி வாங்காம இருந்திருந்தா அவங்க என்ன இப்படி கேட்டிருப்பாங்களா? விஸ்வநாதன் கம்பெனி வாங்குறதுக்கு உன் புருஷன் கிட்ட பணம் ஏதுன்னு கேட்டாங்கல்ல, செருப்பால அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன அர்த்தத்துல சொன்னாங்க? நான் விஸ்வநாதன் சாரோட மக, நீங்க மருமக, அதுக்காக தான் சொத்து கொடுத்திருக்காரு, அதுக்காக தான் நான் விஸ்வநாதன் சாருக்கு சாதகமா பேசுறேன், அவங்க மேல வீண் பழி போடுறேன்னு சொன்னாங்கல்ல, அதுதானே அர்த்தம் அதுக்கு? இந்த பார் செல்வி, இதுக்கும் நான் முன்னாடி சொன்ன பதில் தான். இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியுமா? அவங்க கோர்ட்டுக்கு வருவாங்க, உன்னை இந்த மாதிரி சாட்சியா கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி நிலைமை உனக்கு வரும்னு எனக்கு தெரியாது. சரிங்க, இப்ப கேக்குறேன், அவர் மருமகங்கிற முறையில தான் கம்பெனி கொடுத்தாரா? நீங்க மாப்பிள்ளைங்கிற நினைப்புல தான் அந்த கம்பெனி எடுத்துக்கிட்டீங்களா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.